நாங்க எல்லாருமே பாவத்துல இருந்தோம், பாவத்துல சாபத்துல கட்டுகள்ல இருந்தோம். அந்த மாதிரி நேரத்துலதான் ஆண்டவர் எங்களை தேடி வந்தாரு பாருங்க. நம்மள பாவமா இருக்கிற எங்களை தேடி தான் ஆண்டவர் வந்தார் பாருங்க. அப்புறம் நாங்க ஒருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சோம், ஆண்டவருக்குள்ள வர ஆரம்பிச்சோம். சரியான வேலையில ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோம். எங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. நாங்க எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா ஆண்டவருக்கு நாங்க சாதாரணமா எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினோம். நாங்க 6 பேருமே எங்களுக்கு அப்படியே வரிசையா ஒரு 2 வருஷம் விட்டு 2 வருஷம் அப்படியே ஆண்டவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல அழகா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாரையும் ஆண்டவர் அமர வச்சாரு. நாங்க எல்லாருமே அதிகாரியா இருக்கோம், எல்லாருமே கிரீனிங்ல சைன் பண்றவங்கள ஆண்டவர் உயர்த்தினாரு. எங்களுக்கு கல்யாணம் பண்ண எல்லாருமே நான் மட்டும் தான் ஊழியக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாங்க மற்றவங்க எல்லா கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரவங்களும் இருக்காங்க, எல்லாரும் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்களா இருக்காங்க. இங்க பாருங்க, எங்க வீட்டுல வந்து எங்க சந்திலேயே நாங்க தான் ரொம்ப சின்ன நிலைமையில வாழ்ந்தோம், தாழ்மையான நிலைமையில. ஆண்டவர் எங்களை தேடி ஒரு பாவியான எங்களை தேடி வந்தாரு. நாங்க ரொம்ப பரிசுத்தமா நீதிமான அப்படியெல்லாம் வாழல. பாவிகளெல்லாம் எல்லாரும் அழிச்சிருவாங்க அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். ஆண்டவர் பாருங்க, பாவியான எங்களையும் ரட்சித்து ஆண்டவர் எங்களை நீதிமானாக்கி ஆண்டவர் அவருக்காக நாங்க வாழ எங்களுக்கு கிருபை பண்ணாரு. எங்க தெருவுலயே எங்க வீடு தான் இப்ப பெரிய வீடு. எங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, உங்களுக்கும் நாங்க 6 பேரும் கவர்மெண்ட்ல வரிசையா போயிட்டோம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னும் உங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ லிங்க்னு. ஆனா நான் சொல்றேன், எங்களுக்கும் ஏசப்பாவுக்கும் தான் லிங்க் இருக்கு அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்களையும் ஒரு சாட்சியா எங்க சபையில எங்க தெருவில் நிறுத்தினாரு, எங்க சபையில நிறுத்தினாரு. ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ வச்சாரு. பாவியா, ரொம்ப கேவலமான பாவியா நாங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆண்டவர் அது சொல்ல முடியாத பாவத்துல இருந்தோம். ஆண்டவர் எங்களையும் ரட்சித்து எங்களையும் உயர்த்தி எங்களையும் தேடி வந்து எங்களுக்கும் ஒரு நல்ல பெரிய அரசாங்க அதிகாரியா ஒரு பதவியை கொடுத்து எங்களையும் உயர வச்சாரு. எங்க தெருவிலே எங்களை ஒரு பெரிய ஆளா எங்களை மாத்தினாரு. அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஏசு யாருன்னே தெரியாதவங்க தான் இருந்தாங்க. அவங்க குடும்பத்தில் கிட்டத்தட்ட 6 பேர். அந்த 6 பேரும் அந்த குடும்பத்தில் அவங்க இருக்கிற ஏரியாவில் மோசமான நிலைமையில் இருந்தாங்க. என்றைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டு அவரை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அன்றையிலிருந்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க செய்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 6 பேருக்கும் அரசாங்க வேலையை கிடைக்கும்படி செஞ்சிருக்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் பாருங்க. என்னிடத்தில் வருகிற யாரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொன்னேன். இந்த உலகத்தில் தெய்வங்கள் உண்டது எல்லாரும் நம்ம வணங்குறோம் பார்க்குறோம். ஆனால் நமக்காக இந்த உலகத்தில் வந்து சிலுவை சுமந்து ரத்தத்தை செஞ்சு ஜீவனை கொடுத்தவர் இயேசு ஒருவர். அவரை குறித்து உலக ரட்சகர் என்று சொல்லப்படுகிறது. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்ததுக்கு அவர் வைக்கப்பட்ட கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கு.